ராம் சீதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான்சி தான் மகாங்கிற விஷயத்தை வந்து முத்தாரம்மா உதவியால் சீதா வந்து மாசாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆஃபீஸில் வந்து எல்லோரும் முன்னாடி இவ்வளோ திமிராக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சீதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் சொல்லி கூட வந்து கேட்கலன்னா அது எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து 25% ஷேரை வந்து ஒருத்தர் வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பேரில் மாற்றி வச்சுருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும்போது வந்து இதில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சீதா. அதனால் வந்து முத்தாரம்மா நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து வேண்டிக்கிறாங்க. அம்மன் ஃபோட்டோ முன்னாடி வேண்டிக்கிட்டு சாம்பிராணி புகை இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ண ஆரம்பிக்கிறப்ப வீடு ஃபுல்லாக வந்து புகை போடுறாங்க. அப்போன்னு பார்த்து நான்சி கரெக்டாக கீழே படி வழியாக நடந்து வராங்க. ஏய் இடியட், ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளோ புகையை போட்டேன்னா மனுஷன் எப்படி மூச்சு விடுறது? மூச்சு விடாமல் எவ்வளோ கஷ்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து படியிலேருந்து வேகமாக போயிடுறாங்க. வேகமாக போனதுக்கப்புறம் ஏன் நம்ம தான் இருக்கோம், அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, அந்த கிளைமேட்டே வந்து அங்கே சில்லுன்னு தான் இருக்கும், அது தாங்கும் போது இது லேசாக தானே இது புகை, அதுக்கு போய் இவங்க வந்து இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை மகா வந்து இந்த மாதிரி வந்து சாம்பிராணி போட்டப்போ வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்களே, அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு வேளை இது மகாவாக இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மேலே போய் ரூமுக்கு போனதுக்கப்புறமேட்டு தான் சீதாவுக்கு வந்து சந்தேகம் வருது. அம்மா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, அதை வந்து நீ தான் வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டாக வந்து பூ கீழே விழுவுது. பூ கீழே விழுந்தோன்னா ஆஹா அம்மா நீயே உத்தரவு கொடுத்துட்டேல்ல, நான் முதல்ல போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடிப்படி வழியாக வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தா நம்ம வந்து நான்சி வந்து டோரை லாக் பண்ணாமல், ஏன்னா அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து அந்த ஸ்ப்ரே எடுத்து வாயில் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த டோர் சாத்தாதனால அது வழியாக வந்து எட்டி பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சீதா பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போ இத்தனை நாள் வந்து நீ தான் வந்து மகா வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க நான்சிங்கிற பேரில், ஆஹா கடவுளே, முத்தாரமாக எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்க, இவளை வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்போ இதோட பெரிய பிரச்சனையாக கொண்டு வர போகிறா. அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவள் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளை வந்து மேற்கொண்டு வந்து நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ட்டு சீதா அதை நிரபராதின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான்னா, அப்போ மகாவோட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா அப்படின்னு சீதா யோசிக்கிறப்ப, வேணாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இவங்களை எல்லோரும் முன்னாடியும் நம்ம இதே மாதிரியே நிரூபிக்க வைப்போம் அப்படின்ட்டு சீதா அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. அதோட வேறு லெவலில் ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.